இந்த கொஸ்டின்ல நம்ம ஜீனர் டயோடு வழியா எவ்வளோ கரண்ட் போகுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஜீனர் டயோடு வழியா போகிற கரண்ட்டை ஐஇசெட்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜீனர் டயோடுக்கு அக்ராஸில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 10 வோல்ட்டுன்னு இருக்கும். இங்கே இந்த 500 ஓம் பார்த்தோம்னா இதுவும் ஜீனர் டயோடுக்கு பேரலாக தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ரெண்டு எண்டுமே ஒன்றா ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த 500 ஓமுக்கு அக்ராஸ்லேயும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 10 வோல்ட்டுன்னு இருக்கும். ஓகே, இங்கே டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 20 வோல்ட். ஸோ இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 10 வோல்ட், அதாவது இந்த ஜீனர் டயோடுக்கு அக்ராஸில். அப்போது இந்த 200 ஓம்க்கு அக்ராஸில் எவ்வளோ இருக்கும்? இங்கேயும் சேம் 10 வோல்ட் தான் இருக்கும். ஏன்னா டோட்டல் வந்து 20 வோல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த 200 ஓம் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கரண்ட் த்ரூ 200 ஓம், V equal to I into R, ஓம்ஸ் லா இப்படி எழுதுவோம். I equal to V by R. ஸோ இந்த கேஸில் Vங்கிறது 10, Rங்கிறது 200. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1/20 ஆம்பியர். இது வந்து கரண்ட் பாசிங் த்ரூ 200 ஓம். இப்போ கரண்ட் பாசிங் த்ரூ 500 எப்படி எழுதலாம்? சேம் திங், V by Rன்னு எழுதுவோம். இங்கே Vங்கிறது 10, Rங்கிறது 500. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 1/50 ஆம்பியர். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தோன்னா லைக் கரண்ட்டை மட்டும் நோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கரண்ட் வருது, இது I200ன்னு வச்சுக்கோங்க. சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஜீனர் டயோடுக்கு போகும், IZ. ரிமைனிங் கரண்ட் வந்து இந்த 500க்கு போகும். ஓகே, இது மேபி I500ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த கிரிச்சாஃப் கரண்ட்லாம் இருக்குது, ஆர் கிரிச்சாஃப் ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணோன்னா கரண்ட் வந்து இந்த ஜங்ஷனில் ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா எவ்வளோ கரண்ட் வருதோ அந்த கரண்ட் இந்த ஜங்ஷன்லேருந்து போகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா I200 ஈக்குவல் டு I500 ப்ளஸ் IZ. இப்போது நமக்கு வந்து IZ வேணும். IZ ஈக்குவல் டு I200 மைனஸ் I500. இப்போது 1/20 மைனஸ் 1/50. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே 50 மைனஸ் 20/100ன்னு கிடைக்கும். 30 பை நோ 3 சாரி, இங்கே நமக்கு 1000 வரும். 30/1000 ஆம்பியர். இது வந்து 30 மில்லி ஆம்பியர்னு எழுதலாம். இப்போது இந்த ஜீனர் டயோடு வழியாக போகிற கரண்ட் 30 மில்லி ஆம்பியராக இருக்கும்.